என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியார் நம்மோடு நம்மை பலப்படுத்துகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்துரைப்பார். நம் பயண தொடர்ச்சி சங்கீதம் 18:3-4-5, நீதிமொழிகள் 7:23-24. போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. நீதிமொழிகள் கண்ணியில் விழப்போகும் பறவை போல் சென்றான். ஓர் அம்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான். ஆகையால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 11:1-18. வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் 10:1-10. ஆடுகளுக்கு வாயில் நானே. பாருங்கள், இன்றைய நீதிமொழிகள் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் நம்ம கேட்டுனே இருக்கார், செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். ஆனால் நாம் எத்தனை பேர் நம் செவிகளை தீட்டி வைத்திருக்கோம் இறைவனின் வார்த்தைக்காக? தேவையில்லாததை பார்ப்போம். உலக அழிவுக்கு கொண்டு போகும் ஆடம்பரமான மற்ற எல்லாவற்றையும் பார்ப்போம். ஆனால் இறைவனுக்கு செவி கொடுக்க நாம் நம்மை கொடுப்பதே இல்லை. அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொல்கிறதை கேட்க மாட்டோம். ஆண்டவர் டைரெக்டாக சொல்ல மாட்டார். நமக்காக எழுதி வைத்துள்ள அவருடைய வார்த்தைகள், பெரியவர்கள், குருக்கள், கன்னியர்கள், போதகர்கள், நமக்காக எத்தனையோ பேர், தீர்க்கதரிசிகள், எத்தனையோ பேர், இன்னும் பல புனிதர்களை அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். நம்ம எதையுமே கேட்க மாட்டோம். இதற்கு மேலாவது கேட்போம். இன்றைய வாசகத்தில் பாருங்கள், பேதுரு ஒரு கனவு காண்பார். பெரிய வானத்திலிருந்து, ஏன்னா அவரை யூதர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு இது செய்யாதவங்கக்கிட்ட நீங்கள் சாப்பிட்றீங்கோ, விருத்த சேதனம் செய்யாதவர்களோடு நீங்கள் உணவு உண்றீங்க அப்படின்னு. அப்போது பேதுருக்கு இதை எடுத்து சொல்வார். இந்த மாதிரி அவருடைய கனவு வானத்திலேருந்து இறக்கப்படும். அதில் எல்லா விதமான பறவைகள், அனிமல்ஸு, ஊர்வன, பரப்பனை, நடப்பனை எல்லாமே இருக்கும். அப்போ ஆண்டவரே, நான் தீட்டானது எதுவுமே நான் தொட்டதே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கற்பாரை பார்த்துட்டு, இறைவனின் குரல் சாப்பிடு, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. பாருங்கள், கடவுள் நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லதுன்னு கொடுத்ததை நம்ம தான் அதை ஒதுக்கி வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், இது தவறு, அது தவறு. ஆண்டவருடைய குரல் சொல்லுது பாருங்கள், கடவுள் தூய்மையானது என கருதுவதை நீ தீட்டாக எண்ணாதே. குரல் ஒலித்ததுன்னு. இன்றைய நற்செய்தி ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். ஒரு ஏழை ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்காரு. அது பெருசாகிட்டு வளருது. இந்த ஏழையும் டெய்லி போயிட்டு அவருக்கு அந்த ஆட்டுக்கு இலை வாங்கிட்டு போடுவாராம். இந்த ஆடு அவருடைய காலடி சத்தத்தை கேட்டதுமே குரல் கொடுக்குமா. ரொம்ப அவர் அந்த பெருமைப்படுவார். இந்த மாதிரி என்னுடைய ஆடு என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்குது. அது பாருங்கள், ஆடை பற்றி நம்ம சிட்டியில் வளர்கிறவங்களுக்கு தெரியாது. வில்லேஜில் வளர்கிறவங்க கண்டிப்பாக ஆட்டினுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் அந்த ஆட்டை வளர்த்துருக்குவாங்க. ஸோ அப்போ அந்த ஏழை சொல்லும் போது நிறைய பேர் நினைக்கல. ஸோ நாட்கள் நகர அந்த ஒத்த ஆடு அவர் சாப்பிடும் போது தான் இந்த ஆடு சாப்பிடுமா, அவர் தண்ணி வச்சா தான் குடிக்குமா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய அந்த மனுஷன் வெளியே சொல்லுவார். ஒரு நாள் அந்த ஆடு யாரோ அது ப்ரெக்னென்ட் ஆகிருக்குது. அந்த ஆட்டை யாரோ அடிச்சிடுறாங்க. அது வயிறு கலங்கி அந்த ஆடு செத்து போகுது. அந்த மனுஷன் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுறாராம். ஸோ அப்படின்னா ஒரு மிருகத்தை வளர்க்கும் போது அதை மிருகமாக அவங்க பார்க்குறதில்ல, தன்னுடைய உறவாக நினச்சி வளர்க்குறாங்க. அதே போல் தான் இறைவன் ஆடுகளை நமக்கு எதுக்கு ஒப்பிட்டார்னா, ஆடுகள் ஒரு மந்தை மேய்க்கிற அவனுக்கே அவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா, என்னுடைய இனத்தை, என்னுடைய மக்களை, நான் படைத்த மக்களை விடுவேனா? இதோ ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரை அவர் நம்மோடு இருப்பார். அவர் விண்ணகம் எடுத்து செல்லப்படும் போது நமக்கு ஒரு துணையாளனை அனுப்பி செல்வார். அதுவரை நாம் இறைவனின் வார்த்தையை கேட்போம், மனமாறுவோம், முழு முயற்சியோடு ஆண்டவரிடம் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.